Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 2ல exercise 2.8ல second question, fifth question, seventh question பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் based on De Moivre's theorem. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா De Moivre's theorத்தை பேஸ் பண்ணி செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா show that root 3 by 2 plus I by 2 whole power pi plus root 3 by 2 minus I by 2 whole power 5 is equal to minus root 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ let root 3 z equal to root 3 by 2 plus I by 2 is equal to போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நினைவு இருக்குங்களா? போன வீடியோ இருக்கும் அந்த வீடியோ படி இதை போலார் ஃபார்மாக மாற்றுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஸோ இதை கம்பேர் பண்ணுறேன் ரியல் பார்ட்டை இமேஜினரி பார்ட்டு. ஸோ ரியல் பார்ட்டுங்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 by 2 அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 by 2. இமேஜினரியை கம்பேர் பண்ணும் பொழுது இமேஜினரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். ரியல் பார்ட்டும் பாசிட்டிவில் இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 by 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3. ஓகேங்களா? ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிட்டு 3ன்னு ஆகிடுச்சு. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஒய் ஸ்கொயர் பண்ணோம்னா 1 by 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ரூட் ஆஃப் 3 by 4 ப்ளஸ் 1 by 4 ரெண்டுத்தோட டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கனால நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ 3 + 1 இருக்குது. ஸோ 4 by 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூட் 1. ஸோ ரூட் ஆஃப் 1னா 1. ஸோ ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா? ஒய்ங்கிற tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? 1 by 2. எக்ஸோட வேல்யூ என்ன? ரூட் 3 by 2. ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 by root 3 அப்படின்னு இருக்குது. நமக்கு 1 by root 3யோட வேல்யூ தெரியும். அதை tan 30யோட வேல்யூ அது. ஸோ அதை பை பை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பை by 6 அப்படின்னு போட்டார். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ பை by 6. அடுத்தது டீட்டா, அந்த இது ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ டீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். டீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். தேர்ஃபோர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ பை by 6. தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் போலார் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். த ரெக்வயர்ட் போலார் ஃபார்ம். The required polar form root 3 by 2 plus I by 2 is equal to R into cos theta plus I sin theta is equal to ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம்னா 1ன்னு பார்த்துருக்கோம். தீட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை by 6 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆரோட வேல்யூ 1, டீட்டோட வேல்யூ பை by 6. ஸோ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ by 2 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு காஸ் டீட்டாங்கிற இடத்துல பை by 6 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ காஸ் பை by 6 ப்ளஸ் ஐ சைன் பை by 6. ஸோ 1 இன்ட்டு எனிதிங் தான். ஸோ காஸ் பை by 6 ப்ளஸ் ஐ சைன் பை by 6. ஸோ நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். பட் கொஷினில் பாருங்கள், இந்த கொஷினோட போலார் ஃபார்ம் பார்த்தாச்சு. கொஷினில் என்ன இருக்குது? ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. ஸோ பவரை ரைஸ் பண்ணுறோம் 5ன்னு. ஸோ ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ by 2 ஹோல் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு காஸ் பை by 6 ப்ளஸ் ஐ சைன் பை by 6 ஹோல் பவர் 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து டிமார்க்சன் லாவை அப்ளை பண்ணுறோம். ஹோல் பவர் 5 இருக்கனால இந்த போலார் ஃபார்முக்கும் ஹோல் பவர் 5 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேங்களா?
புரியுதுங்களா? √3/2 + I/2 ஹோல் பவர் 5. ஸோ அதோட போலார் ஃபார்ம் cos π/6 + I sin π/6. பவர் 5 இருக்கனால பவர் 5 ரைஸ் பண்ணி, சப்போஸ் 7 இருந்தால் 7 அப்படின்னு ரைஸ் பண்ணணும். அடுத்து டிமார்கன் லாவை யூஸ் பண்ணி அந்த பவர் 5 உள்ளே கொண்டு வரேன். ஸோ cos π/6 + I sin π/6. ஸோ √3/2 + I/2 ஹோல் பவர் 5 = cos π/6 + I sin π/6ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கொஷினில் இன்னொரு பார்ட் இருக்குது பாருங்கள். √3/2 - I/2 ஹோல் பவர் 5 இருக்குங்க இல்லையா? இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos π/6 + I sin π/6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது மைனஸ்ன்னு இருக்கனால அந்த ஆன்சரில் சைனை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸை மட்டும் சேஞ்ச் பண்ண, அதாவது e⁻I⁻ அப்படின்னா cos θ + I sin θன்னு பார்த்துருப்போம். e⁻I⁻ cos θ - I sin θன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ அப்படியே சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி அதே ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த e⁻I⁻, e⁻-I⁻ என்ன போட்டோம் நினைவு இருக்குங்களா? e⁻I⁻ cos θ + I sin θ, e⁻-I⁻ cos θ - I sin θ, அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கொஷினில் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் இமேஜினரி பார்ட் ரெண்டும் ஆப்போசிட் சைனில் இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடுது. ஸோ ரியல் பார்ட்டை ஆட் பண்ணால் 2 cos π/6 அப்படின்னு போட்டுரும். 2 × cos 5 π/6னால் நமக்கு 30 டிகிரின்னு தெரியும் இல்லையா? ஸோ 5 × 30, 5 × 30 அப்படின்னா 150. ஸோ 2 cos 150. இது பிலோ 180ங்கிறனால 180 - 30 அப்படின்னு பண்ணுறோம். 180 - 30னா 150 இல்லையா? இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து மைனஸில் வரும். ஸோ 2 × -cos 30. cos 30யோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 2 × -√3/2. cos 30யோட வேல்யூ வந்து √3/2. மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு -√3 கிடச்சிருது. ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சு கொஷின். ஓகேங்களா? அடுத்தது 5th கொஷின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 5th. சால்வ் த ஈக்குவேஷன் z³ + 27 = 0. Solution: z³ + 27 = 0. z³ = -27 = -1 × 27 அப்படின்னு பிரிக்கிறது. ஏன்னா -1 × 27னா -27 தான். ஏன்னா நம்ம போலார் ஃபார்மாக மாற்றணும். ஸோ -1 × 27 3³ அப்படின்னு பிரிக்கிறேன். 3³ 27 இல்லையா? அடுத்த ஸ்டெப்பில் கியூப் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா நமக்கு இசட்டோட வேல்யூ வேணும், அதுக்காக கியூப் ரூட் பண்ணுறேன். ஸோ z³ ஹோல் பவர் 1/3 = -1 ஹோல் பவர் 1/3 × 3³ ஹோல் பவர் 1/3. ஸோ -1 ஹோல் பவர் 1/3. இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ × 3. z³ ஹோல் பவர் 1/3 இருக்குது, அந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா z. ஸோ z = 3 × -1 ஹோல் பவர் 1/3. போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், -1 1 I - ஐயோட போலார் ஃபார்ம் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos π + I sin π அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ டைரெக்டாக இந்த 1 -1 I - ஐ வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ cos π + I sin π அப்படின்னு எழுதிட்டேன். -1க்கு ஹோல் பவர் 1/3 இருக்குது. ஸோ 1/3 அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டோட என்ன சேர்க்க சொன்னேன்? 2kπ சேர்க்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 3 × cos 2kπ + π + I sin 2kπ + π ஹோல் பவர் 1/3. அடுத்து டிமார்கன் லாவை அப்ளை பண்ணணும். ஸோ 3 × cos 2kπ + π/3 + I sin 2kπ + π/3
equal to 3 into cos theta plus I sin theta na cis theta னு எழுதலாம் இல்லையா. So 3 into cis 2k pi plus pi by 3 அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா. where k belong to இது பவர் வந்து 3 இருக்கா. ஸோ 3 மைனஸ் 1 அதாவது என்னோட வேல்யூ 3. ஸோ 3 மைனஸ் 1னா 2. ஸோ 0 கேயோட வேல்யூ 0 1 2. ஓகேங்களா. புட் k ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறோம். ஸோ 3 இன்ட்டு சிஸ் 2 இன்ட்டு 0 இன்ட்டு பை ப்ளஸ் பை பை 3. 2 இன்ட்டு 0 0. 2 இன்ட்டு 0 0. ஸோ 0 இன்ட்டு பை 0 தான். ஸோ ஒன்லி பை பை 3 தான் இருக்குது. ஸோ 3 சிஸ் பை பை 3 அப்படின்னு பார்த்துட்டோம். புட் கே ஈக்குவல் டு 1. ஸோ 3 இன்ட்டு சிஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3 1 2 1s are 2. 2 இன்ட்டு பை 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 ப்ளஸ் பை 3 பை. ஸோ 3 சிஸ் 3 பை பை 3. 2 1s are 2. 2 பை ப்ளஸ் பை. ஸோ 3 பை பை 3. 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த சிஸ் பை எப்படி எழுதலாம். நம்ம காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு எழுதலாமா. காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை அப்படின்னு எழுதலாம். காஸ் பைன்னா அதோட வேல்யூ -1. சைன் பைன்னா அதோட வேல்யூ 0. காஸ் பைன்னா அதோட வேல்யூ -1. சைன் பைன்னா 0. ஸோ காஸ் பையோட வேல்யூ -1 போட்டுட்டேன். ஸோ -3 அப்படின்னு போட்டாச்சு. புட் கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுறோம். ஸோ 3 இன்ட்டு சிஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு பை ப்ளஸ் பை பை 3. 2 2s are 4 இல்லையா. ஸோ 3 இன்ட்டு சிஸ் 2 2s are 4. 4 இன்ட்டு பை பை 4 பை ப்ளஸ் 5 5 பை. ஸோ 5 பை பை 3. Therefore the solution is 3 cis pi by 3 minus 3 cis 5 pi by 3. Thank you. Next 7th question பார்க்க போகிறோம். 7th question, find the value of summation k equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இந்த கொஷினோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஈஸியாக இந்த கொஷினோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். nth roots of unity, that is z power n is equal to 1. So z power 1 n is equal to 1 ன்னா நம்ம என்ன அதோட போலார் ஃபார்ம் cos 0 plus I sin 0 இல்லையா. ஸோ இதோட இந்த போலார் ஃபார்மோட ஆர்கியூமெண்ட்டை சேர்க்குறோம். cos 2k pi plus 0னா 2k pi மட்டும் தான் நமக்கு வரும். அது மாதிரி I sin 2k pi plus 0னா sin 2k pi மட்டும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன பண்ணோம். z கியூப் ஹோல் பவர் 1/3 போட்டோம்ல. இங்கே nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு இருக்குது. ஸோ z பவர் n ஹோல் பவர் 1/n is equal to cos 2k pi plus I sin 2k pi whole power 1/n. இந்த n கேன்சல் ஆகிடுச்சுன்னா z equal to cos 2k pi. இந்த டிமாஸ் லாவை அப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2k pi by n plus I sin 2k pi by n, where k is equal to 0 1 2 3 etc. n minus 1 up to n minus, where k is equal to 0 1 2 3 etc. up to n minus 1. Substitute n is equal to 9 in equation 1. So இந்த equation
1ன்னு எடுத்துக்கிறோம். in equation 1ல் என்னோட வேல்யூ 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 where k equal to 0, 1, 2 etc. 8ன்னு வரும். ஏன்னா n minus 1னா 9 minus 1 ஸோ 8. ஸோ கேயோட வேல்யூ 0 to 8. ஓகேங்களா? இங்கே ஏன் என்ன போட்டேன், என்னோட வேல்யூ 9 போட்டேன்னா கொஷினில் 9 இருக்குது, அதனால் 9 போட்டிருக்கேன். since sum of all nth roots of unity equal to 0, since sum of all nth roots of unity equal to 0, சரிங்களா? that is sum of all 9th roots of unityயும் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். புரியுதுங்களா? nth roots of unity 0வாக இருந்தால் sum of all 9th roots of equality 0வாக தான் இருக்கும். என்னோட வேல்யூ ஏன் 9 போட்டிங்கன்னா கொஷினில் பாருங்கள் 2k pi by 9 இருக்குது. ஸோ n is equal to 9 அப்படினால தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ summation k equal to கேயோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம், 0 to 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ summation k equal to 0 to 8 into cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to என்னன்னு போடணும், 0ன்னு போடணும். ஏன்னா இதோட சம் எல்லாமே 0ன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ 0ன்னு கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த சமேஷனுக்குள்ளார. ஸோ 2 into 0 பைன்னு வரும். ஸோ 0ன்னு வரும். 0 by anything 0 தான், அதனால் cos 0 plus I sin 0 அப்படின்னு கிடைக்கும். கே 0ன்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் கிடைக்கும். ரிமைனிங்லாம் நான் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ கே ஈக்குவல் டு 1 to 8 அப்படின்னு போட்டுட்டு cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 ஈக்குவல் டு 0. cos 0ஓட வேல்யூ என்னப்பா, 0 இல்லையா? cos 0ஓட 1பா, sin 0னா 0பா. ஓகேங்களா? cos 0னா 1, sin 0னா 0. ஸோ cos 0னா 1, sin 0னா 0. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன தான் வரும், 1 தான் வரும் இல்லையா? ஸோ இந்த 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிறச்சு என்னவா மாறிடும், நெகட்டிவாக மாறிடும். ஸோ சமேஷன் k ஈக்குவல் டு 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to minus 1. cos 0னா 1, sin 0னா 0. ஸோ 1 plus 0னா 1. ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்குது, அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -1 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த வேல்யூ கொஷினோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 ஓட வேல்யூ -1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.